சிங்கப்பூர்ல முதல் முறையாக ஒரு பெரிய பிராண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் பிராண்ட், ஒரு தமிழ் கிரியேட்டரை இன்வைட் பண்ணி கொலப் பண்ண தருணம். அந்த பெருமை நம்மளுக்கே சேரும். எனக்கு இமெயில்ல அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். இங்க வந்து பார்த்தா என்னென்னலாம் பண்ண வைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. நம்மள செஞ்சிட்டானுங்க. நம்மளுக்கும் கொடுத்துட்டாங்க. நம்மளும் அப்படியே இங்க ஒட்டிட்டு சேலஞ்சுக்கு இறங்க வேண்டியதான். லெட்ஸ் கோ. நேம் டேக் கொடுத்தானுங்க. இந்த ஆக்டிவிட்டி கார்டை கொடுத்தாங்க. 4 ஸ்டேஷன்ஸ் இருக்கான். ஹோல்ட் த கிரன்ச், வாட்டர் கிரிப், ரெப்ஸ் இன் 88 செகண்ட்ஸா? டேய் யாரா இவனுங்க? அதுக்கப்புறம் என்னமோ லீப் ஃப்ராக்கா, ரிஃப்ளெக்ஸ் டைமரா? சரி வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்களா, 1 cut above fried chicken. ஸோ வாங்க, இதுதான் வந்து என்ட்ரி. இன்னைக்கு நம்மளை வச்சு என்னென்னலாம் செய்ய போறாங்களோ. ஆஹா ஆஹா. ஸோ பேசிக்கலி நம்மளை வச்சு காமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா, இவங்க வந்து புதுசாக ஹோட்டல் சிக்கன் லெக் அப்படின்னு ஒரு புது ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லான்ச்சுக்கு நம்மளை வச்சு செய்கிறாங்க. பரவாயில்ல வாங்க. மற்றவங்க பின்னாடி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ நம்மளை வச்சு காமெடி பண்ண போகிறாங்களா ஐயோ. ஆனால் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பர்கர் கிங் வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ் கிரியேட்டரை வச்சு ஒரு கொலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பிராண்ட் பர்கர் கிங்க்கு கொலப் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை, நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. For 15 seconds. ஓகே, இது வந்து 1 kg, அது 5 kg. நம்ம 1 kg நம்ம தூக்குவோம். 15 seconds. So have to do just hold. ஓகே, இது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு பிடிக்கணுமா? கேட்டாங்க 1 kg பிடிக்கிற 5 kg பிடிக்கிறியான்னு. வேணவே வேணாம். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நம்ம வந்து 1 kg போட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதேங்கப்பா, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அடுத்த சீசன் பார்த்தீங்களா, நம்மள தொங்க விட போறானுங்க. இது எவ்வளோ செகண்டோ, இது 15 செகண்ட், அது எவ்வளோ செகண்ட் தொங்கணுமோ. ஏன்னா இவன் ரொம்ப நேரமா தொங்குற மாதிரி இருக்க. ஐயோ 1 நிமிஷத்துக்கு மேல தொங்கிருக்கான். ஐயோ 1 நிமிஷத்துக்கு மேல நம்ம தொங்கணும். ஆஹா. ஹாய். So for this station, you can either take pull up or hold for 88 seconds. Hold for 88 seconds. What if I 1 minute 28 seconds. But if you can't, you just let go. just let go? Okay. Either do 8 pull-ups or Hold. hold 88 seconds. I don't think I can hold 88 seconds though. I don't think I can even pull one. Okay, so wow. என்னடி இது? Too slippery. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. கையெல்லாம் வளர்ந்து கொஞ்ச நேரம் தூக்குறதுக்கே கை பேத்துருச்சு பாருங்க. 10 செகண்ட் அதுல குதிக்க சொல்றாங்க. இதுல என்னத்த குதிக்கிறது, இந்த கட்ட கால வச்சுக்கிட்டு? Long jumps of rope. Starting point to here and then just jump. Yeah. No pressure. No pressure. Okay. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸ்பைசி. ஓகே, தேங்க்யூ. அப்பாடா, 3 செஷன் முடிச்சாச்சு. பாத்தீங்களா, இந்த மாதிரி பெரிய பிராண்டு ஒரு சும்மா வந்து ஒரு கோழியை வந்து லான்ச் பண்றதுக்கு இப்படிலாம் வந்து செட்டப் பண்ணி இவ்வளோ கிரியேட்டர்ஸை கூப்பிட்டு அது ஒரு பப்ளிசிட்டி பண்றாங்க. ஸோ உண்மையிலே நல்ல எஃபர்ட் தான். இப்போ இது என்னது, ரிஃப்ளெக்ஸ் டைமர்ங்கிறாங்க. இப்போ கடைசி ஸ்டேஷன் ரிஃப்ளெக்ஸ் டைமர். ஸோ வாட் டு ஹேவ் டு டு? Okay, this one you need to stop at 880. 880. Yeah, so you need to use both hands to press the button. Okay. Start it. 880. Yeah. Okay, let's try. 880 வரணுமா? 3 4 5 6 7 8
Try again. ஓகே ஓகே 1 2 3 4 5 6 7 8 8 5 6 ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. ஸோ வாங்க நமக்கு சிக்கனு ப்ளஸ் ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வராங்க. யா தேங்க்யூ. அண்ட் பார்த்தீங்கன்னா இது தான் வந்து நம்மளோட ஃபோட்டோ பூத்து போக்கு. நம்மளுக்கு வந்து கோழி கால் அண்ட் எஸ் பர்கர் கிங் புதுசாக வந்து அந்த கொட்டை சிக்கன் லெக் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஓகே நம்மளுக்கு சிக்கன் லெக் கொடுத்துட்டாங்க, இன்னும் திறக்கல. ஃபஸ்ட்டு தாகம்பா அப்பா நம்மளை வச்சு செஞ்சுட்டானுங்க. சூப்பர். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சில்லி சாஸ், சில்லி பேக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு ஐட்டம் என்னோட பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு. ஓ ரைட்டு 1. ஓகே ஸோ வாங்க நம்ம வந்து இந்த பொட்டர் சிக்கன் லெக் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பெட்டர் பார்க்க கொஞ்சம் எல்லோவிஷாக இருந்தாலும் இதில் நல்லா ஸ்பைஸ் இருக்கு. அண்ட் உள்ள சிக்கன் செம்ம ஃப்ரெஷ். அருமையாக பண்ணியிருக்காங்க சிக்கனை. த பெட்டர் இஸ் கிறிஸ்பி ஸ்பைசி அண்ட் தென் சிக்கன் இன்சைட். ஓ அண்ட் பார்த்தீங்களா நம்மளுக்கு அப்படியே கம்ஃபர்டபுளா அப்படியே சாயலாம். சூப்பராக இருக்குது. ஆஞ்சிக்கிட்டே ஒரு கோழி சாப்பிட்றதுல எவ்வளோ சுகம். சூப்பராக இருக்குது. பர்கர் கிங்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க கொட்டர் லெக் சிக்கன். ஆஸ் யூ நோ பர்கர் கிங் அவங்க பர்கர் தான் வந்து எப்போதும் மெயின் எம்பசிஸ். பட் இப்போ புதுசாக வந்து இந்த சிக்கன் லெக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது உண்மையிலே. நான் வந்து அவங்க என் கூட வந்து கொலெக்ட் பண்ணுறாங்க அதுக்காக வந்து நான் சொல்லலை. உண்மையிலே சிக்கனு வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உடம்பு சரியில்லை, ஆனால் அப்பயும் பர்கர் கிங் கூப்பிட்டதுனால நம்மளால தவிர்க்க முடியல. அண்ட் சாப்பிட்டாச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்தது. போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேக் பார்த்தீங்களா, என் சட்டையும் அந்த பேக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குல்ல. ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஒரு தொப்பி. இந்த தொப்பியோட இன்னொரு கோழி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பாரு கோழியா? என்னது இது? சரி ஏதோ வந்து ஒரு பெம்ப்ளெட் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது என்ன? பெம்பு வைப்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல அதுக்கு கை துடைக்கிறதுக்கு. அண்ட் சாக்ஸு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னடா இது? ஓ மை காட், லுக் அட் ஹவ் கியூட் திஸ் சாக்ஸ் இஸ். சாக்ஸுக்கு முன்னாடி பர்கர் கிங். ஸோ இது யாருக்கு கொடுக்க போகிறோம்? இது என் ஒய்ஃபுக்கு கொடுக்க போகிறேன். என் ஒய்ஃப்க்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. ஸோ எஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் கூட வந்து நம்ம கொலெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் தருவாங்க. வாங்கிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். இருங்க ஜாமான்லாம் ஒழுங்காக வச்சிருவோம். ஸோ மெயின் திங் என்னன்னா சிக்கனும் சூப்பராக இருக்குது. லைக் இவங்களும் வந்து சிக்கனுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ லைக் இட் தென் இட்ஸ் குட் ஃபார் யூ. அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் பர்கர் கிங்.